ராஜாவா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ராஜாவா இருக்கிறார், கண்மலையா இருக்கிறார், கிருபையா இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார். மறுபடியும் வாசிக்கலாம். நானே உங்கள் பரிகாரமாகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். கரங்களை தட்டுங்க. எங்கள் ராஜா, நம்முடைய ராஜா. நீங்க சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவை எப்படி சொல்லலாம்? அவர் எங்களுடைய ராஜா என்று சொல்லுங்க. எங்களுடைய ராஜா, ராஜ்யத்துக்குரியவர், ராஜ்யத்தை உண்டு பண்ணுகிறவர், ராஜ்யத்தை ஆசீர்வதிப்பவர், ராஜ்யத்தின் மீது கருணையுள்ளவராய் இருப்பவர், குடும்பத்தின் மீது. அல்லேலூயா. கிறிஸ்து யாருங்க? நமக்கு யாரு? ராஜா, ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, கர்த்தாதி கர்த்தர். நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றீங்க? ஒரு ஆள் ஜெபம் பண்ணி காட்டுங்க. எங்க வீட்டுல நான் இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? முழங்கால் போடுவீங்க. போடாதவங்க சேர்ல உட்காந்துக்கலாம், அந்த சப்ளாம் போட்டு உட்காந்துக்கலாம், அதுல நடக்கலாம். ஏன்னா உட்காந்தா இடுப்பு வலிக்குது, நீங்க நடந்துகிட்டே ஜெபம் பண்ணலாம். எப்படி ஜெபம் பண்ணீங்க? உங்கள் வாய் வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அதிகாரம் உள்ள ஜெபமா இருக்கணும். எப்படிங்க? அதிகாரம் உள்ள ஜெபம், சுட்டரிக்கிற ஜெபம், வெல்லுகிற ஜெபம், ஜெயம் கொள்கிற ஜெபம், சாத்தானை தோற்கடிக்கிற ஜெபம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் சரீரம் சுகமடைகிறது தெரியும், நீங்க அறிய முடியும், உணர முடியும். இந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? அக்னிமயமா இருக்கணும். அதிகாலையில் ஜெபிக்கிறீர்கள், அக்னிமயமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உறுதியா இருக்கணும். உன் கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி இருக்கணும். அப்போது உங்க ராஜாவானவர் என்ன பண்ணுவாரு? உங்க ஜெபத்தை கேட்பார். 16 வாசிங்க. எப்படி கேட்பாராம்? சமுத்திரத்தின் வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்குறவர். பாருங்க, உங்க ராஜா யாரு? எங்க எதை உங்களுக்கு கொடுப்பாராம்? நல்லா தெரிஞ்சீங்க. உங்க ராஜா யாரு? உலகத்தின் ராஜா போல அல்ல, உலகத்தின் அதிபதி போல அல்ல. இருக்கிற ரோட்டை தான் சரி செய்வாங்க, இருக்கிற குளத்தை தான் தூர் வாழ்வாங்க, இருக்கிற காவிரியை தான் 2 கரத்தில் உள்ள சேர்த்து அள்ளி சுத்தம் பண்ணுவார்கள். நம்ம ராஜா அப்படி கிடையாது. அல்லேலூயா. நம்ம யாரும் இருக்கிற இடத்திலே போய் அதை அகலப்பட மாட்டார். புதிதான அற்புதங்களை செய்வார். எப்படி செய்வாரு? புதிதான அற்புதம், புதிதான அதிசயத்தை உங்கள் கர்த்தருக்கு செய்ய வல்லவர். அவர் தான் சொல்றாரு. சமுத்திரத்திலே என்னத்தை கொடுப்பாரு? வழியை கொடுப்பார். அவர் கொடுத்திருக்கிறார். இது ஜனங்களுக்கு அவர் செஞ்சிருக்கிறார். கடலிலே வழியை திறந்து கொடுத்தார். இரண்டாவது, வழியை தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி, வழியை தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்கி ஆட கடலை 2ஆ பிளந்து அது ரோடு போட்ட தேவனாய் கர்த்தர். அது என்ன ரோடு? சேறு சகதிமா இருந்ததா? எப்படி இருந்தது? உன் வாழ்க்கை சேரும் சகதிமா இருக்காது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படியே நீ ஆசீர்வாதம் மிகுதியா தலை எவ்வளவு அழகா இந்த ஜனம் நடந்து போனாங்கல்ல, அதே ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தோட தேவங்களை காக்க வல்லவரா இருக்கிறார். சேரும் சகதிமா இருக்காது. நம்ம வாழ்க்கை சேரும் சகதிமா இருக்காது. எப்படி இருக்கும்? அதை உலர்ந்த தலையா இருக்கும். உலர்ந்த தலை மீது அழகாய் நடப்பாங்க. சேற்று சகதியில நடக்கும் போது நம்ம நட மாறிடும். ஆனா உலர்ந்த தலையில நடக்கும் போது எப்படி நடப்பீங்க? எப்படி நடப்பீங்க? ஸ்டைலா நடப்பீங்க. எப்படி ஸ்டைலா நடப்பீங்க? ஆண்டவர் நம்மளை ஸ்டைலாய் வாழ வைக்கிற தேவனாகிய கர்த்தர், ஸ்டைலாய் நம்மளை உயர்த்துகிற கர்த்தர், ஸ்டைலாய் நம்மளை அநேக கண்களுக்கு அழகு கொடுக்கிற தேவன். ஸ்டைல் அவர்தான் மனுஷனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாரு? கடலிலே வழியை கொண்டு பண்ணுகிறார். அடுத்தது ரதங்களை, குதிரைகளையும், ராணுவங்களையும், பராக்கிரமசாலிகளையும் என்ன பண்றாரு? உடனே அவங்க செய்யணும். அவங்களை புறப்பட பண்ணி, யுத்தத்துக்கு புறப்பட பண்ணி, மற்றவர்களை அழிக்க புறப்பட பண்ணும் பொழுது புறப்பட பண்ணிடுவாரு. நீங்களும் அமைதியா ஜெபம் பண்ணணும். ஆனா உங்க ஜெபம் அமைதியா இருக்கணும். ஆனா அது எப்படி இருக்கணும்? பலமுள்ளதா இருக்கணும், பராக்கிரமுள்ளதா இருக்கணும். மேடுகளையும் பள்ளங்களையும் தகுத்து எறிகிற ஒரு இயந்திரமா இருக்கணும் உங்க ஜெபம்.
அப்பதான் பிசாசுகளை, எத்தனை பேர் பிசாசுக்கு பயப்படுறீங்க? அல்லேலூயா. பயப்படாதீங்க. பயப்படாத ஜெபம் பண்ணாதான் உங்க ஜெபம் கேட்கப்படும். கண்ண முடியுங்க ஜெபம் பண்ணும் போது பல பல சத்தம் உங்க காதுல கேட்கலாம், பல சத்தம் உங்க காதுல கேட்கலாம். அதை குறித்து நீ மாம்சங்களுக்குன்னு அர்த்தம் நடக்கும். விசுவாச பல காரியங்களை செய்வான். ஆனா உன் சத்தம் எப்படி இருக்கணும்? உன் பார்வை எப்படி இருக்கணும்? உன் கண்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை நோக்கி இருக்கணும். உன் ஜெபம் ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை உங்களை என்ன பண்ணுமா? அழகாய் ஸ்டைலா உங்களை வழிநடத்தி கொண்டு போவாங்க. அல்லேலூயா. அப்ப யுத்த வீரர்களையும் குதிரைகளையும் ராணுவத்தையும் என்ன பண்றாரு? புறப்பட பண்ணி உன் விரோதி, உன்னை சபிக்கிறவர்கள், உனக்கு விரோதமா இருக்கிறவர்கள், உன்னை மன்னிக்கிறவர்கள், உன் எதிராளிய என்ன பண்ணுவ? ஆண்டவரே எழுந்திருக்காம பண்ணுவா. எழுந்திருக்க முடியாது. அதோட உங்களுடைய சப்ஜெக்ட் என்னதான்? முடிந்தது. எல்லாம் ஏசு சொன்னாரு சிலுவையில. எல்லாம் அவ்வளவுதான். பிசாசானவன் என் மேல் வைத்த காரியங்களை முடிச்சுட்டான். நானும் ஜெயிச்சுட்டேன். அவர் சொன்னாரு, அவன் முடிச்சுட்டான், நானே ஜெயிச்சுட்டேன். என் காரியம் எல்லாம் முடிந்தது. பிரைஸ் அல்லாஹ். எல்லாம் முடிந்தது. என்ன பண்றாரு? ஒருமித்து விழுவாங்க. ஒருமித்து விழுந்து கிடக்கவும். ஒரு திரி அணை பார்த்திருக்கீங்களா? ஒரு திரி அணையும் பொழுது டோட்டல் எவரிதிங் இருந்த இடமே இல்லாத போயிடுவாங்க. திரி ஒரு திரி அணைகிறதை போல அவைகளை அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது நினைக்க வேண்டாம். போதும். அல்லேலூயா. நீ தேவனை கர்த்தரை முன்வைத்து எதை சிந்திக்கணும், எதை யோசிக்கணும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நீ என்ன பண்ணணும்? கடந்து நீ போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறான். யார் அவரு? முன்னில் இருக்கிற யார்? அவர் முன்னில் இருக்கிற ராஜா. எந்த ராஜா அவரு? யூத சிங்க ராஜா. அவரை குறித்து தீர்க்கதரிசனமாய் மேய்ப்பர்கள் போய் கேட்கிறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 2:2 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 2:2 வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. 2:2 வாசிங்க. ஹalleluya. இவருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் பிரைஸ் தி லார்ட். யாருக்கு ராஜா? எனக்கு ராஜா. என் குடும்பத்துக்கு ராஜா. என் குடும்பத்துக்கு ராஜா. இந்த சபைக்கு ராஜா. இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு? ராஜாத்தி ராஜாவா இருக்கிறார். கத்தாதி கத்தரா இருக்கிறார். மன்னாதி மன்னவரா இருக்கிறார். கொட்டாய ஓவரா விடாத. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யாருடைய ராஜா அவரு? யூதருக்கு ராஜாவா இருக்கிறவர் எங்கே பிறந்திருக்கிறார்? என் இருதயத்திலே பிறந்திருக்கிறார். சொல்ல முடியுங்க? என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். எனக்குள்ளே அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சொல்ல வேண்டும். யார் அவர்? அவர் யார் அவரு? அவர் பேர் என்னவா? ராஜாமானவர். ராஜாமானவர் அவர் உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்பதை அங்க மேய்ப்பர்கள் வந்து தன்னுடைய அரசனை, அந்த நாட்டை ஆளுகிற அரசனிடத்திலே அவங்களுக்கு இருக்கிறவர்களா இருக்கிறாங்க. Praise the Lord. Hallelujah. அப்ப கிறிஸ்து யாரும் எல்லாருக்கும் ராஜா. ராஜா. அடுத்தது சங்கீதம் 24. அந்த ராஜா யாருன்னு கொஞ்சம் பார்த்தலாம். ராஜா ராஜாங்கிறாங்களே, தீர்க்கதரிசனமா ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த ராஜா யாரு? 7ல இருந்து கடைசி வரை வாசிக்கலாம். வாசிங்க சீக்கிரம். வாசல்களே Praise the Lord. விசுவாசி மக்களே, உங்க தலைகளை என்ன பண்ணுங்க? கீழே பார்க்காதீங்க, பூமியை பார்க்காதீங்க. நான் சொல்றேன். எத்தனை பேர் பூமியை பார்க்கறீங்க? எத்தனை பேர் பூமியை பார்க்கறீங்க? வானத்தானாந்து பாருங்க. உங்க ராஜா அங்கே இருக்கிறார். தலைகளே கவுந்து இருக்க கூடாது. உங்க தலை எப்படி இருக்கணும்? உயர்ந்து இருக்கணும். உங்க தலை உயர்ந்து இருக்கணும், பொய்யாரமா இருக்கணும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய குமார்த்திகள்.
யூத சிங்கத்தின் ராஜா உங்களுக்குள்ளே இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். மரியாள் வயிற்றில் பிறந்த யூத ராசா உங்களுக்குள்ளே இருக்கிறார். அங்க உங்க தலை எப்படி இருக்க கூடாது? எப்படி இருக்க கூடாது? குன்னி இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். குன்னி இருக்க கூடாது, குனிஞ்சு இருக்க கூடாது. உன் தலை எப்படி இருக்கணும்? நிமிர்ந்து இருக்கணும். நிமிர்ந்து இருக்கணும் தலை. அப்போது பிசாசு உங்களை கண்டு ஓடி போவான். காட்டுல இருக்கிற யானை ஓடி வருதுன்னா பயந்துட்டு ஓடிங்க வச்சுங்க. யானை தொடுத்து நிமிர்ந்து நில்லு பாருங்களேன். ஓ, கைகளை உயர்த்தி நின்னோம்னா இவன் நம்மளோட உயரமா இருக்கிறாங்க, நம்மள ஆசீர்வாதம் சொல்லி யானை அப்படியே பின்னாடி ஓடிடுமா. அல்லேலூயா. ஆக நீங்கள் நிமிர்ந்து நிற்கும் பொழுதுதான் சாத்தானுடைய கிரியைகளை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இதான் வசனம் சொல்றது. தலைகளே, விசுவாசி மக்களே, உங்க தலைகளை என்ன பண்ணுங்க? உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே. யாருங்க? அநாதி என்றென்றைக்கும் இருக்கிற கதவு. அநாதி கதவுகளே உயருங்க. நீங்க நிமிர்ந்தா உங்க தலை நிமிர்ந்தா உங்க வாழ்க்கை உயரும். உங்க தலை உயரலன்னா உங்க கை கிரீசியாது. உங்க கை நீளன்னா ஆசீர்வாதம் கிட்டாது. ஆசீர்வாதம் கிட்டலன்னா வறுமையும் வேதனையும் துக்கமும் பலவீனமும் விலகினமும் வந்து நம்மளை மேலே உட்கார்ந்துட்டு நம்மளை அழித்திடும். அதான் சொல்றாரு, தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா என்ன பண்ணுவாரு? கைகளை தட்டுங்க. பிரவேசிப்பார். உனக்குள்ளே வருவார். உனக்குள்ளே வந்து அற்புதங்களை செய்வார். உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். உனக்குள்ள பிள்ளைகளை, உனக்குள்ள வேலைகளை, உனக்குள்ள ஆசீர்வாதங்களை உனக்குள்ள வந்து அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தலையை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். எப்படி உயரணும்? உன் ஆண்டவரை நீ பேசணும், உயர்த்தி பேசணும். என் ஆண்டவர், என் தேவனாய் கர்த்தர், என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? அவர் இஸ்ரவேலின் ராஜா, அவர் யாக்கோபின் ராஜா என் ராஜா, அவர் ஆபிரகாம் ராஜா என் ராஜா, அவர் யாக்கோப் ராஜா என் ராஜா, அவர் தானியேலின் ராஜா என் ராஜா, அவர் மோசேயின் ராஜா அவர் என் ராஜா, அவர் என்னை உண்டாக்குன ராஜான்னு சொல்லி என்ன பண்ணோம்? நீங்கள் உயர்ந்துகிட்டே இருக்கணும். தேவனை நம்பி படுத்த உங்கள் வாழ்க்கை, உங்கள் போக்குவரத்து, உங்கள் எண்ணங்கள் என்ன சுருங்கி இருக்கும்? என்ன இருக்கும்? சுருங்கி இருக்கும். அது விரிவாக்க வேண்டுமானால் நீங்கள் உயரணும். துதிக்கிறதுல உயரணும், செபிக்கிறதுல உயரணும். நல்லா தூங்குறதுல பின்னாடி ஒருத்தவங்க தூங்குறாங்க, தூங்குறதுல நீங்க உயரணும். கட்சிக்கு வந்தாதான் உங்களுக்கு தூக்கம் வரும். சும்மா இருக்கும் போது வரமா தூக்கம் வருமா? சொல்லுங்க சிஸ்டர், வருமா? வராது. அங்க போகணும், இங்க போகணும், அங்க போகணும், இங்க போய் இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும். ஆனா கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கும் போது மாத்திரம் நமக்கு ஏன் தூக்கம் வருது? இந்த சத்தியம் உனக்குள்ள காதுக்குள்ள ஏறி மூளையில போய் ஒரு இருதயத்தில் தங்கிட்டுனா நீ புத்திசாலியா மாறிடுவ, ஞானியா மாறிடுவ. அதனால இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு செவிக்குள்ள ஏறாதபடி கனநிற்கிற ஆவி உனக்கு மயக்குது. அல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணோம்? அந்த கனநிற்கிற ஆவி உன்னை மயக்காதபடி, உன்னை தொடாதபடி என்ன பண்ணோம்? உள்ளாக இருக்கிற மனுஷன் என்ன பண்ணோம்? தட்டி எழுப்பணும். உள்ளாக ஒரு மனுஷன் இருக்கிறான், அது ஆவிக்குரிய கண்கள், ஆத்மா. அது தட்டி எழுப்பும் பொழுது, தோற்ற மணிக்குள்ள இருக்கும் பொழுது, அனல் உள்ள எண்ணிட்டு இருக்கும் போது சரீரத்துல ஈ வருமா, எறும்பு வருமா? உள்ள பாத்திரம் என்ன பண்ணுது? கொதித்து கொண்டிருக்கிறது. கொதித்து கொண்டிருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அனல ஏற்றிக்கொண்டே இருக்கார், எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப தூசி துருவு கிட்ட வருமா? வந்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? சுட்டரித்திருவார். அடுத்த வசனம் சொல்லுங்க பாருங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும், நல்லா தெரிஞ்சுக்கீங்க, அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? என்னது ராஜா ராஜாங்கிறீங்க, மந்திரிங்கிறீங்க? யாருக்கு அந்த ராஜா? ஒருத்தவங்க பார்த்து கேட்பாங்க, யார் அந்த ராஜா? யார் அந்த இயேசு? நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும்? வசனம் என்ன சொல்லுது? யார் அந்த ராஜா? வல்லமையும், சொல்லுங்க. வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். சொல்லணும். ஆங்காரமா சொல்லணும். ஆங்காரமா சொல்லும் பொழுது உன் வலது கை வலி நல்லாயிடும். ஆங்காரமா சொல்லும் போது உன் கழுத்து தொட்ட வலிக்கு அது நல்லாயிடும். நீ ஆங்காரமா சொல்லும் பொழுது உன் சரீரத்தில் அவயங்கள் ஒண்ணு கெட்டு போயிருந்தா அது சுகமடைஞ்சிருமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
உன் தலைப்பட்ட காரியம் வாய்க்க ஆண்டவர் செய்வாராம். எப்பொழுது? அவர் பராக்கிரமசாலி, அவர்தான் கர்த்தர். கீழே வாசிங்க. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யாரு? யுத்தத்தில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை ஜெயிப்பதற்கு அவர் யுத்தம் பண்ணுவாராம். யுத்தம் என்னுடையது. நீங்க எப்படி இருப்பீங்க? அவர் யுத்தம் கர்த்தருடையது. எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் யுத்தத்தை கொடுக்குறீங்க? யுத்தத்தை நீங்க கொடுத்தணும், அதை நீங்க பார்க்கணும். அதுதான் இந்த 24 சங்கீதம் சொல்லுது. யுத்தத்தில் யாரு? பராக்கிரமசாலி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். சொல்ற ஒவ்வொரு வீட்டிலும் ஜெப சத்தம் கேட்கணும்ன்ற. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிலும் என்ன சத்தம் தான் கேட்கணும்? கொரட்ட சத்தம் கேட்கக்கூடாது. கொரட்ட சத்தம், கொட்டாய சத்தம், குரங்கத்தின் சத்தம் கேட்கக்கூடாது. என்ன சத்தம் கேட்கணும்? ஒவ்வொருடைய வாசல் கதவுகளிலும் சத்தம் கேட்கணும். அவன் சத்தம் வருவான். ஐயோ நம்ம தவறுதலா வந்துட்டோம், இது இந்த வீடு இல்ல அடுத்த வீடுன்னு சொல்லிட்டு போயிடுவான். சத்தம் தேவனை மகிமைப்படுத வீட்டுல சத்துருக்கள் கிரியை செய்ய முடியாதான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் வீட்டு கதவுகள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டு கதவுகளிலே நிலை அறிக்கையில என்ன பண்ணுங்க, ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்தை என்ன பண்ணுங்க, பூசுங்க. ஏன் பூசு சொன்னாரு? சங்கார தூதன், சாவை கொடுக்கிற தூதன் சங்கார தூதன், மரணத்தை கொடுக்கிற தூதன் சங்கார தூதன் வரும்பொழுது இது ரத்தத்தை காட்டுகிறது. ஏன் ரத்தத்தை காட்டுகிறது? இந்த ஜனங்களுக்காய் ஒருவர் மரிக்க போகிறார். அந்த ரத்தம் இந்த குடும்பத்தை, இந்த வாசலை, இந்த வீட்டை, இந்த வீட்டில் ஜனங்களை, பாவத்தையும் சாபத்தை நீங்கி இவர்களை காக்க கடவுது என்று சொல்லி அந்த சங்கார தூதன் அந்த ரத்தத்தை கண்டவுடனே மாறி போய்விடுவான். அது பழைய ஏற்பாட்டில் உள்ளது. புதிய ஏற்பாட்டில் நடக்க வேண்டிய அந்த அற்புதமான அதிசயமான காரியத்தை பழைய ஏற்பாட்டை எழுதிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ வீட்டுல பழைய ஏற்பாடு படி ரத்தம், ஆட்டு ரத்தத்தை தடவணும். அதான் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம். உலக மக்களின் பாவத்தை சுமந்து தீர்த்த அவர் பேர் என்ன? ஆட்டுக்குட்டியானவர். அன்றைக்கு ரத்தம், ஆனா என்றைக்கு என்ன? ஜெபம். வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, அநாதி கதவுகளே உயருங்கள், உயருங்கள். மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா பிரவேசிப்பான். கரங்களை தட்டுங்க. இப்பொழுது காரியம் வர வேண்டுமானால் நீ என்ன பண்ணும்? உன் வாசல்கள் எப்போதும் ஜெப சத்தம், ஆவியானவர் கிரியை செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உன்னோடு அவர் ஆசீர்வாத வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? விரும்புகிறார். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல இப்படி சொல்றார். 37:14 வாசிங்களே. 37:14 37:14 வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் யாரு? வாசிங்க, டக்குனு வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, கேள்வியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் ராஜாவானவர், தேவனானவர், நீ வானத்தையும் பூமியையும். இந்த உலகத்துக்கு ராஜாக்கள் யாரு? ராஜாக்களா இருக்கிறார். இந்த ராஜாக்களுக்கு தேவனா இருக்கிறார். அவரை மிஞ்சி இந்த உலகத்தில் எந்த தேவர்களும் எந்த ராஜாவும் இல்லை. அதான் சொல்றாரு, யூதர்களின் ராஜா, ராஜாவானவர் உங்கள் சரீரத்துக்குள்ளே பிரவேசிக்க நீங்கள் இடம் கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன பண்ணுமா? நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 6 வாசிங்களே. 43 ஏசாயா புத்தகம் 6 வாசிங்க. 6 வாசிங்க. 43 6 வாசிங்க. நான் வடக்கை நோக்கி சொல்றாரு, நான் வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்திராது என்றும் சொல்லி தூரத்தில் என் குமாரரையும் பூமியின் கடைசியில் இருந்து என் குமார்த்திகளை பீட நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும். அல்லேலூயா. பலமுள்ள தேவன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகள் எல்லாம் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். அவர்களை நான் ஆசீர்வதிக்கட்டும், அவர்களை நான் பார்க்கட்டும், அவர்களோடு நான் பேசட்டும் என்று சொல்லி தன் தூதர்களுக்கு கட்டளை பண்ணுவாராம். கட்டளையிடுவார். கட்டளையிட்டவர்களை அவர் மேய்க்க வல்லவராக இருக்கிறார்.
அவர்களை மேய்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். கண்களில் இருந்தும் ஆனா அவர் அழைக்கிறார், கூப்பிடுகிறார், விரும்புகிறார், ஏத்துகிறாரா கர்த்தர் நம்மோடு பேச, நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை உயர்த்த கர்த்தர் என்ன பண்றாரா? ஏங்குகிறார், ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆனா நீ நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? கீழே வாசிங்க. கண்களில் இருந்தும் குருடாய் இருக்கிற ஜனத்தை எப்படி இருக்கிறோம்? கண்களா இருக்கு, வசனம் கையில இருக்குது, இதயத்தில் வசனம் இருக்குது. அவன் பேசுகிறார். ஒரு நாள் உங்களுக்கு பேசுகிறார். மகனே என்று சொல்ற, மகளே என்று சொல்ற, பிள்ளையே என்று சொல்ற, பிள்ளைகளே என்று சொல்ற, என் ரூபவதி என்று சொல்ற, என் குமாரனை என்று சொல்ற. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஊர் கதையை பேசி உட்கார்ந்து இருக்கிறோம். ஊர் கதை பேசுறோம், அந்த வீட்டு கதை பேசுறோம், இவங்களை பத்தி பேசுறோம், அவங்களை பத்தி பேசுறோம். ஆனா நம்ம கதை நாறுது. அல்லேலூயா. நம்ம கதை என்ன பண்ணுது? இந்த வெட்டாங்கல்ல இருந்து கோலம் வரை நான் தான் ஆண்டு சொல்ற, நான் சொல்லுங்க. ஆனா நம்ம யாரை பத்தி பேசுறோம்? யாரை பத்தி பேசுறோம்? ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா யாரை பத்தி பேசுறாங்க? ரெண்டு சகோதரிகள். சகோதரர்கள் அவங்க பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் அப்படிதான் சொல்லுது. கேள்விகள் பேச வேண்டுமா? நீங்க என்ன பண்ணக்கூடாதா? அப்படிதானே சொல்லுது. அப்ப ரெண்டு சகோதரிகள் ஒன்று சேர்ந்துட்டா கண்ட கதையை பேசக்கூடாது. சிரித்தியாடின்னு கேட்கணும். அவன் நான் சிரித்தேன். வேதம் வாசிக்கிறியா? எனக்கு வாசிக்க தெரியாது. பைபிள் முன்னாடி விரிச்சு வச்சுக்க, ஜெபம் பண்ணு. அந்த பைபிள் மேல கை வச்சு ஜெபம் பண்ணு. கண்டதை பேசுறது, கண்டதை பேசுறது எப்படி நம்ம சுகம் அடைய முடியும்? மேலான காரியங்களை எப்படி நம்ம அடைய முடியும்? எப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஆண்டவர் எப்படி நம்மகிட்ட பேச முடியும்? புறஜாதிகள் கண்டு நம்மளை கண்டு என்ன நினைப்பாங்க? ஏன் நம்ம வீட்டுல உள்ளவங்களே நம்ம பார்த்து என்ன நினைப்பாங்க? நம்ம பிள்ளைங்க என்ன நினைக்கும்? நம்ம பேர பிள்ளைங்க என்ன நினைக்கும்? நம்மளை அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க என்ன நினைப்பாங்க? அந்த கூச்சம், அந்த நாட்டம், அந்த பயம் ரட்சிக்கப்பட்ட சகோதரிகளுக்கு, சகோதரர்களுக்கு இருக்கா? ஆண்டவர் அதான் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? கண்களில் இருந்தும் ஆண்டுடைய அற்புதத்தை நம்ம பார்க்கல, அதிசயத்தை பார்க்கல. அடுத்தவங்க தான் பார்க்கிறோம். அவங்களுக்கு கண்ணில் இருக்கிற ஒரு கண்ணு தான் அவங்களுக்கு இல்ல. ஆனா நமக்கு என்ன கண்ணு இல்ல? ரெண்டு கண்ணும் கூட இருக்குது. அவங்களுக்கு ஒரு காது தான் செவிடா இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? ரெண்டு காதும் செவிடா இருக்குது. நம்ம அவங்கள பத்தி பேசுறோம், இவங்களை பத்தி பேசுறோம், அப்பா இப்பா தாத்தா பாட்டின்னு பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனா நீ தேவனை குறித்து பேசலையா? ஆண்டவரை குறித்து பேசலையா? நீ சகோதரியே, சகோதரனே, கண்கள் இருந்தும் இந்த ஜனம் என்ன பண்ணுது? குருடா இருக்குது. காதுகள் இருந்தும் செவிடுகளா இருக்கிறவர்களையும் ஆண்டவர் சொல்றாரு. இந்த செவிடா இருக்கிறவங்களை, குருடா இருக்கிறவங்களை தாய்ச்சி என்ன பண்ண? என்கிட்ட கூட்டு வா. நான் இன்னொரு தடவை சிலுவையில மறிக்க முடியாது, என்னால நான் ஜெபம் பண்றேன். இயேசு கிறிஸ்து. புறஜாதி மக்கள் கதையை பேசாதீங்க. தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, மன்னிக்க தெரிஞ்சுக்கீங்க. கண்டு காணாத இருங்க, கண்டு காணாத இருங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒருவர் கூட்டத்தை ஒருவர் மன்னிங்க. நீங்கள் மன்னித்தா மன்னிக்கப்படுவீர்கள். மக்களுடைய காரியத்தை பேசாதீங்க, யாரையும் பத்தி பேசாதீங்க. நம்ம வாழ்க்கையில விடுதலை இருக்காது, நமக்கு சுகம் இருக்காது, நமக்கு நல்ல தூக்கம் வராது, நமக்கு சாப்பாடு செரிமானம் ஆகாது, நல்ல மனம் கழிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும், மனம் வராது. ஐயோ ஐயோன்னு சொல்லுவேன். அடுத்தவங்க பேசாத. நீ ஜெபிச்சு பாரு. உன் அவைகள் எல்லாம் கிரியேட் செய்யும். உன் அவைகள் எல்லாம் உனக்கு ஒத்தாசை. உன் அவைகள் எல்லாம் உன்னோடு கூட போராடாது. எல்லாம் நேர்த்தியாய் உன்னை வாழ வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? அடுத்து என்ன சொல்றாரு? அப்ப என்ன பண்ணுங்க? காதிலிருந்தும் செவிடா இருக்கிறவர்களை புறப்பட்டு வர பண்ணுங்க. எல்லாம் சபைக்கு வாங்க, ஜெபம் பண்றோம். எல்லாம் மாறிடும். அது ஒரு ஆவி. மற்றவர்களை பற்றி பேசுகிறது ஒரு ஆவி. அது ஒரு சாபக்கேடு. அது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தான் அதை வெளியேற்ற முடியும். அவர் ரத்தம் தான் சுத்திகரிக்க முடியும். வேற ஏதாவது சுத்திகரிக்க முடியாது. அர்த்தவசனம் சகல ஜாதிகளுக்கும் ஏகமாய் சேர்த்துக் கொண்டு சகல ஜனங்களையும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தைய சம்பவங்களை நமக்கு தெரிவிப்பவன் யார்? கேட்டு மெய் என்று சொல்ல கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து எப்படி யதார்த்தமா கொண்டு
சாட்சி வந்து ஆண்டவர் எனக்கு போனேன், ஆனால் எனக்கு சுகம் கொடுத்தேன். ஆண்டவர் நடந்துட்டு இருந்தேன், ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு பணம் கொடுத்தாங்க. இதான் சாட்சி. சாட்சி சுருக்கமா இருக்கணும். ஆண்டவரை நேற்று பாருங்க, ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன், ஒரு அம்மா வந்தாங்க. ஐயா நாங்க என்னம்மா என்ன ஒரு 10 ரூபா வேணும்னாங்க, எடுத்து கொடுத்துட்டேன். அதை நான் சாட்சி சொல்ல முடியுமா? அவங்களுக்கு 10 ரூபாய் தேவை, அது என்னிடத்தில் இருக்கு, ஆண்டவர் அனுப்புகிறார், அதை நான் சரி செய்யணும். அது தேவனுடைய உத்தரவு. 10 ரூபாய் போதுமா? 10 ரூபாய் போதுங்கய்யா. அதுதான் சாட்சி என்பது. என்ன? தேவன் என்னை நடத்துகிற விதம், எனக்கு உதவி செய்கிற விதம், நான் சுகமாகிற விதம், இதுதான் சாட்சி. அந்த சாட்சி எடுத்துக் கொள்ளப்படும். அதுதான் சாட்சி. கர்த்தருடைய நாமத்தை என்ன எனக்கு செஞ்சாரு? இதான் செஞ்சாரு. ஸ்தோத்திரம். என்ன பண்ணார்? நடக்கிற ஸ்தோத்திரம். நான் கீழே விழுந்துட்டேன், என்னை தூக்கி நிறுத்தி என்னை நடக்க வைத்தார். அதுதான் சாட்சி. அதுதான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த தேவனுடைய பிள்ளைகளே 14 வசனத்தை வாசிங்க. அடுத்தது 10 வாசிங்க. 10 நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிப்படிக்கு நீங்கள் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் என் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, கிடையாது, கிடையாது. ஏற்பட்ட முன் தேவன் கிடையாது, பின் தேவன் கிடையாது. நானே உன் தேவனாகிய கர்த்தர், நானே உன் தேவனாய் கர்த்தர். அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க. நானே கர்த்தர், என்னெல்லாம் என்னை ரட்சிக்கிற ரட்சகன் கிடையாது, என்னை உருவாக்குற ரட்சகன் கிடையாது, என்னை மேய்க்கிற ரட்சகன் கிடையாது, என்னை நடக்க வைக்கிற ரட்சகன் கிடையாது. Praise the Lord, praise the Lord. 14 வசனம் வாசிங்க. நான் என்ன சொல்றாரு? நான் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன் சொல்றாரு. நான் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே கடல், காற்று, நெருப்பு, நீர், வானம், பூமி, இந்த பூமியில் இருக்கிற மேடுகள், பள்ளங்கள், சர்வ சேனைகள் உருவாக்குறதுக்கு முன்னே ஆண்டவர் என்ன பண்றாராம்? அவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இருக்கிறவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாள் அவர் மாறப் போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றார். மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை. ஆடி மாசம், ஆவணி மாசம், புரட்டாசி மாசம் உண்டாவதற்கு முன்னே நானே இருக்கிற நாள் இப்பதான் வந்தது. ஆடி மாசம், புரட்டாசி மாசம், ஐப்பசி மாசம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பெரியவர் இல்ல, நாள் பார்க்கிறவங்க, நட்சத்திரம் பார்க்கிறவங்க, வீதி பார்க்கிறவங்க, விழா பார்க்கிறவங்க, போக்குவரத்து பார்க்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே மரணம் தான், ஒரே பிறப்பு தான், ஒரே பரலோகம் தான், ஒரே ஞாயிற்று தான். ஒண்ணுமே கிடையாது. யோசித்து மல்லாக்க படுத்துக்கிட்டே எச்சு துப்பி பாருங்க. மற்றவங்க மேல விழுமா, ஓ மேல விழுமா? ஓ மேலதான் விழும். அப்புறம் குளிக்க போகணும், தூங்க முடியாது. நல்லா பச்சை எச்சு துப்பி பாரு, துப்பு துப்பிப்பாரு. அந்த எச்சு சொல்லும், அட மக்கள் ஓ மேல தானே நான் விழுவணும். உலக மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட அதிகாரம் எழுந்து ஜெபம் பண்ணா நம்மளோட உள்ளோடு கூட பேசுவார். யாரா இருந்தாலும் சரிதான், பேசும் தேவனாய் கர்த்தர். ஒன்றை மறந்தாதான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். நீ தூக்கத்தை மறந்து தேவனோடு சஞ்சலித்தான் அவர் சகலத்தை வெளிப்படுத்துவார். அன்பான் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இரண்டாவது சொல்றார், ஏசாயா 44, ஏசாயா 44. அதிக கொட்டாய் விடாதீங்க. 2, 6, 8 அந்த மாதிரிதான். ஒருத்தர் கொட்டாய் விட்டுட்டு இருந்தாங்களாம். ட்ரெயின்ல வந்துட்டே இருந்தான். ஓவர கொட்டாய் விட்டுட்டான். அப்படியே வாய் குழந்தை நின்று போச்சு. டிவியில பார்த்தேன், செய்தியில கேட்டேன். அவன் ஒண்ணு இல்ல, வாய் அப்படியே நிக்குது. உடனே டாக்டருக்கு வந்து இங்க ஒரு தட்டு, இங்க ஒரு தட்டு, இங்க ஒரு தட்டு, இங்க ஒரு தட்டுனாரு. கமான் முடிச்சு. ஆனால் எப்போது கொட்டாய் கொடுக்கும்போது வாய் ஓவரா பழக்காதீங்க. அவங்க அப்படி கையால வாய் கொட்டாய் விட்டுங்க. ஓவரா குழந்தைங்க இதானே இதானே இந்த சாய்ந்து அப்படியே மேலே ஏறி எடுக்கும். டாக்டர் நான் பிரசவம் பண்ற டாக்டர் கொடுக்குறேன். சொல்லுங்க, கொட்டாய் கொடுக்கும்போது யாருக்கும் தெரியக்கூடாது. அமைக்கி வாசிக்கணும். ஆனா இன்னொரு அமைக்கி வாசிப்பீங்க.
இன்னொன்னு இருக்குது, அதை அமைக்க வாசிப்பீங்க. ஆனா பட்டாயம் மட்டும் ஆணும் வளர்க்குறீங்க. அப்ப இந்த வேதம் என்ன சொல்றது? 44 உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரனே, பயப்படாதே, என் செல்ல பிள்ளைன்னு சொல்றேன். நான் உண்டாக்குனேன், என் தங்கமே என்ற, என் ரூபவதி என்ற, என் ரூபே என்ற, என் புறாவே என்ற, என் செல்லமே என்ற. எவ்வளவு அழகா நம்ம பார்த்து அவர் கூப்பிடுகிறார். வாசிங்க கீழே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும். இதான் விஷயம். தாகம் உள்ளவர்கள் யார்? இவங்க உலகத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, உலக கதை பேச மாட்டாங்க. நானே தாகத்தில் இருக்கிறேன், நானே பலவீனத்தில் இருக்கிறேன், என் பலவீனத்துக்கு நான் சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன், என் வறுமைக்கு ஆசிரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன், என் வலிக்கு நான் மருந்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் எப்படி மக்களை குறித்து நான் பேச முடியும்? அல்லாஹ் சொல்றாரு, என் மீது உனக்கு தாகம் இருக்கிறதா? சொல்றாரு, தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உண்டாக்குவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதுக்கு நீங்கள் காத்திருங்க. கதவுகளே உங்கள் தலையை, வாசல்களே உங்கள் தலையை என்ன பண்ணுங்க? உயருங்கள், உயர்த்துங்கள், வானத்துக்கு நேராய் உங்கள் முகத்தை எடுங்கள். அங்கிருந்து உனக்கு நன்மையும் கிருபை வரும், ஒத்தாசையும் வரும். அங்கிருந்து ஒத்தாசை வரும். வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். அப்பொழுது தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அர்த்தவசனம் வாசிங்க. அர்த்தவசனம். அதனால் அவர்கள் புள்ளின் நடுவே நீர்க்கால் ஓரத்தில் அலரி செடிகளை போல் வளருவார்கள். நீ அலரி செடியை போல வளர வேண்டுமா? உன் தலையை உயர்த்து, உன் தலையை உயர்த்து. பூமியை பார்த்துட்டு இருக்காத, வாழ்ந்து கொஞ்சம் பாரு, அண்ணாந்து பாரு. நம்ம அண்ணாந்து பார்த்து அண்ணாந்துட்டே இருப்போம், கீழே பார்த்து கீழே பார்த்துட்டே இருப்போம். தேவனுடைய சீஷர்கள் அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இவன் என்னப்பா என்னையே பார்த்துட்டு இருக்கிறான், இறங்கி கீழே போ சொல்லி 2 வெள்ளை அங்கி தரித்தவர்கள் 11 சீஷர்களையும் பார்த்து என்ன சொன்னாங்க? என்னப்பா இயேசுவானவர், நீங்க என்ன பண்ணுங்க? அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க எப்படி அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிற இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ ஒரு நாள் இதே வண்ணமாய் இறங்கி வருவார். அண்ணாந்து பார்க்காதீங்க, அவர் சொன்ன வேலையை செய்யுங்கன்னு சீஷர் தூதர் சீஷர்கள் கட்டளை இட்டான். அதை வாசித்து இருக்கிறீங்களா? ஏன்னா அண்ணாந்தே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அண்ணாந்து பார்க்க நேரத்தில் அண்ணாந்து பார்க்கணும், நடக்கிற நேரத்தில் நடக்கணும், செவிக்க நேரத்தில் செவிக்கணும், வீட்டு வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், அலுவலக வேலையை செய்யணும், நம்ம சொந்த வேலையை செஞ்சுக்கணும், ஹெல்ப் பண்ணணும். அண்ணாந்தே பார்த்துட்டு இருக்க கூடாது. அதுதான் வேதவசனம். கீழே வாசிங்க. நீங்க அப்படி செய்வதனால அதனால் அவன் புள்ளின் நடுவே நீர்க்காலில் ஓரத்தில் அலரி செடிகளை போல உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? வளர்ந்து போவீங்க. அலரி செடி கொட்டதாங்க விஷம், ஆனா செடி வளர்றதுல எவ்வளவு சீக்கிரமாய் வளர்ந்து ஒரு பெரிய வீட்டையே மறைச்சிடுவான். அலரி செடி அவ்வளவு வளர்ச்சி உள்ளது. இயேசு கிறிஸ்து அலரி செடியை ஒப்பிட்டு பேசுகிறார். நீ வாழ்க்கையில பொருளாதாரத்தில் உயர வேண்டுமா? தேவனை அண்ணாந்து பாரு, ஒரு ராஜாவை பாரு, உன் கர்த்தரை பாரு, உன் யூத சிங்க ராஜாவை நோக்கி பாரு. உன் வாழ்க்கையில எல்லாம் மலர்ந்து நிற்கும் அலரி செடிகள் போல நீ வளர்ந்து இருப்ப. கீழே ஒருவன் நான் கர்த்தருடன் என்று சொல்லுவான், ஒருவன் யாக்கோபு பேரை தரித்துக் கொள்வான், ஒருவன் நான் கர்த்தருடன் என்று கையெழுத்து போடுவான். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் என்று சொல்வானா? நான் இயேசுவுடைய பிள்ளை என்று சொல்வான். நான் கர்த்தருடைய மகன் என்று சொல்வான். இயேசு நாமத்தை நெற்றிகளில் என்ன பண்ணுவானா? தரித்துக் கொள்வான். பைபிள் சொல்லுது தரித்துக் கொள்வான். அல்லேலூயா. எந்த வாசிங்க 8 சொல்றாரு. நீங்கள் உலகத்தை குறித்து மற்ற காரியங்களை குறித்து கலங்கக்கூடாது. உங்கள் விஷயம் என்னமோ அதை மட்டும் தான் நீங்க செய்யணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். சில 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 படிவங்கள் இருக்கும், கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க. சில படிவங்கள் பார்த்திருக்கீங்களா? அதுல சிலத்துல மட்டும்தான் நீங்க நான் என்ன பண்ணணும், அதை பூர்த்தி பண்ணணும். நிறைய கட்டங்கள் இருக்குது. அதுல உனக்கு உரிய கட்டங்களை மாத்திரம் என்ன பண்ணணும், பூர்த்தி பண்ணி
அதை எங்க கொடுக்கணும், அதுக்குரிய அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அந்த அதிகாரிக்கு சில கட்டம் இருக்குது. அந்த அதிகாரி என்ன பண்ணுவான், அவன் அந்த அதிகாரத்தை அந்த கட்டத்தில் பயன்படுத்துவான். அவன் சொல்லுவான், அவனுக்கு கொண்டு கொடுப்பான். அவனுக்கு சில கட்டங்கள் இருக்கிறது. அந்த கட்டத்தை அவர் பூர்த்தி பண்ணுவாரு. ஃபைனல் எங்க போகும், கலெக்டர் போகும். அவருக்கு சில கட்டங்கள் இருக்கு, அதை பூர்த்தி செய்து கீழே கையெழுத்து இருக்கு. கையெழுத்து பொழுது அந்த பாம்புக்கு என்ன ஆயிடும், என்ன வந்துடும், உயிர் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். அவன் அந்த பீருட்டு கொடுத்து இதை கொண்டு கொடுங்கள், அங்க கொடுங்கள், உங்களுக்கு பாஸ் ஆகிட்டு சொல்லுவாங்க. எல்லா கட்டத்திலையும் நீனே எழுதிட்டா, அந்த படிவத்துல எல்லாம் நீனே எழுதிட்டா அந்த பாம்பு என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். அல்லேலூயா. இருக்கிற உயிரை நீ என்ன பண்ணிடுற, கொண்டுற. கொஞ்சம் உயிர் இருக்குது, அதை என்ன பண்ணிடுற, கொண்டுறீங்க. ஆனா உங்களுக்கு என்னவோ அதை மட்டும் தான் ஆண்டவர் செய்ய சொல்றேன். இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்களேன், என்ன சொல்லுது, நீ எதை குறித்தும் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். அக்காலம் முதல் கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்வரைக்கும் அறிவித்ததும் இல்லையோ, இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ, வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் நான் அறியேன். கரங்களை தட்டி ஒருவனையும் நான் அறியேன். இயேசு கிறிஸ்துவை விட ஒருவனையும் அறியேன். பிதாவாகிய தேவனை தவிர ஒருவனையும் நான் அறியேன். அவரே உனக்கு ராஜாவானவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே உனக்கு ராஜாவானவராய் இருக்கிறார். அவரே உன்னை ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவரே உன்னை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவரே உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அடுத்தது ஒரு வசனம் சொல்லி முடிக்க போகிறேன். ஏசாயா 45:3 வாசிங்களே. ஏசாயா 45:3 சொல்றாரு, நீ கெட்டு போக முடியாது, நீ பட்டினியா இருக்க முடியாது, நீ நாசமாக முடியாது. ஏன் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு என்ன பண்ண போறாரு, என்னத்தை அறிய போற சொல்றாரு பாருங்க. அறியும்படிக்கு நான் என்ன பண்ண போறேன், உனக்கு வாசிங்க, வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்வுகளை முறிப்பேன், அந்த இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாமல் இருந்தும். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. நீ என்னை அறியாமல் இருந்தும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன். நீ என்னை தேடாமல் இருந்தும் நான் உன் கண்களுக்கு தென்படுகிறேன். நீ என்னை கூப்பிடாமல் இருந்தும் நான் உன் அருகில் வந்து உன்னை செல்ல பிள்ளையாக உன்னை அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 16 வாசிங்க. 17 வாசிங்க. இஸ்ரவேலை கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் இல்லை, சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் வெட்கப்படுவதில்லை, கலங்கி போவதில்லை. நீ சோதித்தாரே, உன்னை கலங்கடித்தவர்களை நீயே கலங்கடிப்பார். சிட்டு கிங்சன் கார நேற்றுதான் விட்டுட்டேன். ஏற்கனவே வந்து பார்த்தான், வண்டியை ஸ்டார்ட் பண்ணான், வண்டியை அமுக்கணும், கொஞ்சம் புகை போனது, வண்டியை பார்த்துட்டு அப்படியே போயிட்டான். எப்படி போயிட்டான் ஒண்ணுமே சொல்லல. எனக்கு படபடங்குது. என்னடா நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவரே இவன் பக்கம் போறான், கிங்சன் ஒரு பக்கம் நிக்கிறான், நான் ஒரு பக்கம் நிக்கிறான். என்னப்பா ஒண்ணுமே சொல்லாத போறாரு. அவன் போன வழியே திரும்பி வருவான்டாங்க. போயிட்டான். நான் போன் பண்ணவே இல்லை. ஆண்டவரை பொறுத்து நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ஐயோக்கு மூலமாவே இந்த கார் விட்டாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பயமா இருக்குல்ல, என்ன காரு நல்லா தானே இருக்குது, நல்லா தான் போடுது. நான் தான் டெய்லி இங்க இருந்து பணிபுரி வரை ஓட்டி டெய்லி ஓட்டுவோம் பாருங்க. போயிட்டு அங்க வேலையில கையெழுத்து போட்டுட்டு ஒன்று கொடுக்க வச்சிருந்தேன், வேலையில கையெழுத்து போட்டு கார் ஓட்டுவோம் பாருங்க. ஆண்டோட பொறுத்து பண்ண இவன் பேசாம போட அவனே ஆண்டோட நேற்று அவனே அனுப்பின, அவனே அனுப்பி காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு கார் வந்து போயிட்டான். கடவுளை தள்ளி கத்தரை எவனுக்கு விரோதியோ
அவனே தேவன் சத்துருவனுக்கு சமாதானம் பண்ணி செய்வார். சத்துருவை இவனுக்கு சமாதானம் பண்ணி செய்வார். எப்பொழுது உன் தலைகள் உயர்த்திருக்க வேண்டும். கர்த்தர் முன்வைக்கணும். பன்னெண்டு பொறுத்த ஆண்டவரே இவனை வெக்கப்பட்டான். காரை ஓட்டி பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டான். விலைக்கு பேசல, வாங்கிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இவனே வந்து காரை வாங்கணும். திடீர்னு போன் பண்ணான். என்னங்க ஐயா, காரை வித்துட்டீங்களா? இல்லைங்க, காரை வீட்டுல தான். நான் ஒரு பார்ட்டி கொண்டு வரேங்க. சரிங்க, கொண்டு வரேன். ஐயா நான் வந்துடுறேன். ஐயா வாங்க. அதான் பணத்தோட வந்து அவன் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். எவன் முடியாதுங்கிறானோ அவனை வச்சு முடிச்சுக்கான். அல்லேலூயா. அதான் தேவனாய் கர்த்தர். ஆனா நீ அதுல ஸ்டெடியா இருக்கணும், அது உறுதியா இருக்கணும். என் ஆண்டவர் ராஜா. ராஜா என்னை நடத்துவான், ராஜா என்னை போஷிப்பான், ராஜா என்னை உயர்த்துவான், ராஜா என்னை வெட்கப்பட விட மாட்டான் என்று உறுதியா இருக்கும்போது உன் பட்சத்தில் தேவன் இருப்பார் என்றுதான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 52:8 வாசிங்க. முடிக்க போறேன். சங்கீதம் 58 இல்ல சாரி அது இல்ல, ஏசாயா 46:8 வாசிங்க. 46:8 வாசிங்க. 46:8 நீங்க எப்படி இருக்கணும்? சகோதரரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. சகோதரிகளுக்கு ஆண்டவர் பேசினாரு. ஆனா இப்ப சகோதரரை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? எதை நினைத்து மேல வாசிங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதன் அதிஷ்டானத்தில் வைக்கிறார்கள். அங்கே நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டாலும் மறுமுத்து கொடுக்கவில்லை. அவன் இக்கட்டை நீங்கி அவனை ரட்சிப்பதும். நல்லா தெரிஞ்சுங்க ஆம்பளமார்கள் எல்லாரும் தெரிஞ்சுங்க. இதை நினைத்து புருஷனானவர்கள் புருஷராய் இருங்கள். இத மனசுல ஒண்ணுமே இல்லை. உலகத்துல ஒண்ணுமே இல்லை. புருஷன் பார்த்து சொல்றாரு, உலக மக்களை பார்த்து ஒண்ணுமே இல்லை. இத மக்களை வச்சுக்கீங்க. ஆனா யாரும் நேரா போட்டு சண்டையை வாங்காதீங்க. ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு நம்ம மடிய வேண்டாம். மனசுல வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணா போதும். அது ஒரு அற்புதங்களை செஞ்சிடுவார். அதுதான் ஆண்டவர் சொல்றார். நீ மனசுல வச்சா போதும், நான் உனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அதே 48 ஏசாயா 48:17 வாசிங்க. அதே 48:17 வாசிங்க. சொல்றார், இஸ்ரவேல் பரிசுத்தராய் இருக்கிற ஒரு மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறது. ஆண்டவர் கண்டதை சொல்ல மாட்டாருங்க. கண்டதை சொல்ல மாட்டாரு, கண்டதை பேச மாட்டாரு. கண்டதெல்லாம் அவரு கேட்கவும் மாட்டாரு, சொல்லவும் மாட்டாரு. இதான் தேவனாய் கர்த்தருடைய ஒரு மிகுந்த ஒரு பாக்கியம். கண்டதை கேட்க மாட்டாரு, கண்டதை நமக்கு சொல்லவும் மாட்டார். என்ன சொல்றாரு பாருங்க. உனக்கு பிரயோஜனம் என்ன? உன் வேலையில என்ன பிரயோஜனம்? உன் குடும்பத்துல என்ன பிரயோஜனம்? உன் வேலை ஸ்தலத்துல, உன் அலுவலகத்துல, உன் போகையில, உன் வருகையில, உன் வளர்ச்சியில பிரயோஜனமானதுதான் அவங்க சொல்றாரு. இதை செய் தம்பி, இதை செய்யாத தங்கச்சி. தெளிவாக நமக்கு பேச. அதை மீறி போகும்போதுதான் பிரச்சனையும் போராட்டம் நின்று போய் மாட்டிக்கிறோம். நம்ம 2 பேரு 2 கை பிடிச்சி தூக்க வரவங்க நம்மளை உருவாக்கிக்கிறோம். பிரயோஜனமான நாம் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துகிற தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா. எது உன்னை நடத்துகிறேன் என்பதை நான் நடத்துவேன், நான் நடத்தி கொண்டு போவேன். உன் ராஜாமானவர் நான் நடத்தி கொண்டு போவேன். ஒரு ராஜாமானவர் உன்னை போஷிப்பேன். ஒரு ராஜாமானவர் உன்னை கனப்படுத்துவேன். ஒரு ராஜாமானவர் உன்னை மலர் செடிகளை போல என்ன பண்ணுவேன்? நான் உன்னை வளர செய்வேன். ஆனா நீ என்ன நோக்கி பார்க்கணும் கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியா ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஏசாயா 49:7-8-9 10 வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலின் மீட்பரும் அது பரிசுத்தமாகிய கர்த்தர். யாருங்க அவரு? மனுஷரால் உங்களால் என்னால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதிகளால் அறிவிக்கப்பட்டவரும் நோக்கி உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். காலம் வரும், வந்திருக்கிறது. எல்லாம் பணிந்து கொள்கிற காலம். பணிந்து கொண்டாங்க, எல்லாம் கர்த்தர் பாதத்தில் விழுந்துட்டாங்க. ராஜாக்கள், ஆசாரிகள், தொழிலதிபர்கள் எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறாங்க. நீங்க விசாரித்து தேடி பாருங்க, எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க.
உங்களுக்கு தெரியாது, அநேக ராஜாக்களும் மந்திரிகளும் இன்னைக்கு மனம் திரும்பி கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். வசனம், பின்னும் கர்த்தர் அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்வேன். பூமி சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை அநேக பாழாப்பன மனிதர்களை கர்த்தர் தூக்கி நிறுத்திட்டார். தூக்கி நிறுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ எங்க பார்த்தாலும் ஆண்டவரை தொழுகிற மக்கள் பெருகிட்டாங்க. உங்களுக்கு எனக்கு தான் தெரியல, பெருகிட்டாங்க. பெருகிட்டாங்க தேவனுடைய பிள்ளைகளை. கடைசி ஆலோசனம் கட்டுண்டவர்களை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. எழுந்திருக்கிறார். கட்டுண்டவர்களை பார்த்து சொல்றாரு, ஐயோ ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா சொல்றாரு, எழுந்திருக்கிறார். எழுந்திரு. பேதுரு யோவானும் ஒரு முடத்தை பார்த்து சொல்றான், என்ன பண்ண? எழுந்திருக்கிறான். ஒண்ணுமே இல்லை. எழுந்துறான். அவன் முறைக்க பார்க்கறான். எழுந்திருக்கிறான், நடக்கிறான். நீங்க அப்படி இருக்கீங்களா? கட்டுண்டவரை பார்த்து சொல்றாரு, புறப்படுங்க, புறப்படுங்க, முயற்சி பண்ணு. உன் குடும்பம் தரித்திரம் இருக்கா? ஆண்டவரை ஆசீர்வதிக்க போறா. சொல்லிட்டே இரு. 1000 தடவை சொல்லு, நான் சுகமாக போகிறேன். 1000 தடவை சொல்லு. சொல்லிட்டே இரு. அதுல என்ன லாபம் இருக்கு உனக்கு? நஷ்டம் இல்லையே. சொல்லிட்டே இருன்றாரு அவர். புறப்பட்டு போங்க என்றும் இருளில் இருக்கிற நோக்கி வெளிப்படுங்க. இருளுக்கு வெளியே வாங்குறாரு. இவன் சொன்னான், நான் வரமாட்டேன்றான். நான் இங்கேதான் இருப்பேன்றான். நான் இதுல இருப்பேன்றான். ஒருத்தன் சொன்னான், போய் நான் வந்து ஜெபம் பண்ணேன். அவன் சொன்னான், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் இருளை விட்டு வெளில வர மாட்டேன். அவன் செத்து போயிட்டான். மரணத்தை வாயினால கேட்டு பண்ணிட்டான், வாங்கிட்டான். நான் சொன்னேன், அண்ணா வெளியே வாங்க, ஆண்டவன் ஜெபம் கொடுப்பாரு. நான் ஜெபிக்கிறேன், முடிந்தால் நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்க தான் முடியும், உதவி செய்ய முடியாது. எனக்கு கொஞ்சம் வெளியே வாங்க என்ன சொன்னா, என் உயிரை போனாலும் செத்தாலும் பரவாயில்ல, நான் இருளை விட்டு நான் வெளியே வரமாட்டேன். இங்க பிதாக்கள் தெய்வம், அந்த தெய்வத்தை விட்டு நான் வெளியே வரமாட்டேன். எங்கதான் இருப்பேன். அப்பதான் சொன்ன, ஆண்டவரே அவர் ஆசீர்வாதம் சொல்லிட்டு வந்தேன். அதே மாசத்துல அவங்க செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. விரும்புறது இல்லை, வெளிச்சத்தை பார்க்காம என்ன பண்றது இல்லை, விரும்புறது. நம்ம சொல்லி பார்த்துட்டு நம்ம என்ன கையை பிடிச்சி எடுக்க முடியும்? தோத்திரம் ஆண்டவரே அவங்க ஆசீர்வாதம் சொல்லிட்டு வந்துருவோம். இயற்கை என்ன ஆயிடும்? இயற்கை என்ன ஆயிடும்? இயற்கை இயற்கையா முடிஞ்சிடும். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அடுத்த வசனம், நான் சொல்றேன் பார்த்தீங்களா, நீ இருளுக்கு வெளியே வந்தா அவர் சொல்றாரு, நான் உனக்கு பொறுப்பு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை நடக்க பண்ணுவேன், நான் உன்னை ஓட பண்ணுவேன், நான் உன்னை பேச பண்ணுவேன், நான் உன்னை வேலை செய்வேன், நான் உனக்கு படிப்பின் அறிவை கொடுப்பேன், கல்வியின் அறிவை கொடுப்பேன், வேலை ஸ்தலத்துல உனக்கு வேலை செய்வதற்கு வேதனாய் இருப்பேன். கலைகளை தட்டுங்க, தட்டுங்க கருத்து. என்ன சொல்றாரு? நான் உன்னை காப்பாற்றுவேன். என்ன நம்பி வா, வெளியே வா, இருளை விட்டு நான் உன்னை காப்பாற்றி என்ன சொல்லுவேன்? உடன்படிக்கையாய் உன்னை ஏற்படுத்துவேன். என் உடன்படிக்கை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய உடன்படிக்கையை நான் உன் மீது உடன்படிக்கை பண்ணுவேன். இது இயேசு கிறிஸ்துவுக்கு குறிக்கும், ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கும் குறிக்கும், எழுந்து வருகிற உனக்கும் குறிக்கும், எனக்கும் இது குறிக்கும். வரப்போகிற வந்து மரித்து போயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் இது ஒப்படையான வசனம் இருக்கிறது. அடுத்தது என்ன? நீ எங்க மேய்வ? வழியோரம். எங்க வேணாலும் உனக்கு உணவு இருக்கு, எங்க வேணாலும் சாப்பாடு இருக்கு, எங்க வேணாலும் உனக்கு வீடு கட்ட கொடுப்பா. நீ கலைத்து போவதில்லை, நீ கலை நிற்பதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ முகம் முறிந்து போவதில்லை, நீ நாசமா போவதில்லை. காலுண்டி நிக்க பண்ணுவா, காலுண்டி நிக்க பண்ணி உன்னை உயர பண்ணுவா. அவர் சொல்றாரு, நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து என்னைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? அவர்கள் வழியோரத்தில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்கள் மேய்ச்சல் உண்டு. அவர்கள் பசியா இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிற, அவர்களை நடத்தி அவரை நீற்றுவர்களுக்கு கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. அவர்களை நடத்துகிறவர் எங்க கொண்டு போறாரா? நீரூற்று அணையை கொண்டு போகிறார். வறுமையை பார்க்க மாட்டேன், எழுதி வச்சுங்க. பைபிள் சொல்லுது, நீ வறுமையை பார்க்க மாட்டேன், பலவீனத்தை பார்க்க மாட்டேன், துக்கத்தை பார்க்க மாட்டேன். போராட்டம் வரும், கஷ்டம் வரும், எதிர்ப்பு வரும். தோத்திரம் பண்ணி போயிட்டே யுத்தம் பண்ணுகிறது யாரு? தோத்திரம் மட்டும் பண்ணி
உண்மையுள்ள ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்படும். பொய்யான ஜெபம் கேட்கப்படாது. உண்மையான ஜெபம் உனக்கு பதிலை கொண்டு வரும். கடைசியாக வசனம் கீழே, கடைசியாக வசனம் கீழே 11. சொல்றேன், என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உன் வாழ்க்கையில் உயர்த்தப்படும். கரங்களை தட்டு. என் பாதைகள் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணும்? உயர்த்தப்படும். அவருடைய பாதை உன் வாழ்க்கையில் என்ன பண்ணும்? உயர்த்தப்படும். நீ நடந்து போகிற வழியில மலைகள் இருக்கலாம். ஆனா சொல்றாரு, அந்த மலைகள் எல்லாம் என்ன பண்ணுவேன்? வழிகளாக்குவேன். யார் அவரு? உன்கிட்ட இருக்கிற அந்த ராஜவமானவர், ராஜ சிங்கம் இயேசு கிறிஸ்துவானவர், உனக்குள்ள இருக்கிறவர், உனக்குள்ள இருந்து உன்னை நடத்தி உனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிற ஒரு தேவனாய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உனக்குள்ள இருக்கிறவர், உன்னை நடத்துகிறவர். ஆனா விஷயம் என்ன? கால் இருந்தும் கேட்காம இருக்கிறோம், கண் இருந்தும் அவரை பார்க்கறது இல்லை, இறுதி இருந்தும் அவர் என்ன பண்றது இல்லை, அதுக்கு மீனிங் தெரியாது, உணர்வது இல்லை. இறுதி இருக்குது, ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, உணர்ந்து உணர்வது இல்லை, உணர்ந்து உணர்ந்து நுகர்ந்து 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 அவரை நாம் பார்ப்பது இல்லை. கண்ணிற்கு பார்க்கறது இல்லை, காதிற்கு ஏதோ நினைச்சிட்டு ஏதோ போயிட்டு ஏதோ வந்துட்டு சோத்திர மணிக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே வாழ்க்கையில விடுதலை இல்லை, போராட்டம் தான் இருக்குது, கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது. ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? அது சொன்னார், இருளை விட்டு வெளியே வா, நான் என்ன பண்ணுவேன்? காப்பாற்றுவேன், கரம் பிடிப்பேன், தோல் மேல ஏற்றுவேன், நடத்துவேன், போஷிப்பேன், நீருற்றண்டையில உன்னை கொண்டு போகிறேன், மலைகளெல்லாம் வழியாக்குவேன். என்ன சொல்றாரு? உனக்கு மலைகள்லாம் எப்படி இருக்கும்? பாதையா வழிகளா மாற்றிடுவேன், நீ என்னுடைய மாறிடுவேன், உன் பேர் சொல்லி உன்னை அனைத்துக்கு நாம சொல்லுறா. எதுவுமே நம்புறீங்க? ஏந்திருங்க ஏந்திருங்க ஏந்திருங்க.